ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே நல்ல ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யமலோகத்தில் கொரோனா. தர்ம நெறி நின்று நீதி பிறழாமல் பூமியின் பாரத்தை குறைக்கும் தர்மராஜர் வருகிறார் வருகிறார் என்று காவலர்கள் கட்டயம் கூற ராஜசபைக்குள் நுழைந்தார் யமதர்மராஜன். பூவுலகில் ஆயுள் முடிந்து வந்தவர்கள் தர்மராஜனை காண வரிசையில் காத்து கொண்டிருந்தார்கள். கிங்கரர்கள் பூவுலகில் இருந்து வந்தவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் இருந்தார்கள். என்ன சித்திரகுப்தா, பூவுலகிலிருந்து மானுடர் வரத்து அதிகமோ என்றார். ஆமாம், எங்களுடைய வேலை நேரம் போக அதிகமாகவே உழைக்க வேண்டியிருக்கிறது. கூடுதல் சம்பளம் எதுவும் இல்லாமல் என்றார் சித்திரகுப்தர். மானிடர்கள் நேர்காணலை ஆரம்பிக்கலாம் என்றார் தர்மராஜர். தன்னிடம் இருந்த குறிப்பேட்டின் துணையுடன் பூவுலக வாசிகளை அறிமுகம் செய்து அவர்கள் செய்த நன்மை தீமைகளை யமனிடம் பட்டியலிட்டுக் கொண்டிருந்தார் விசித்திரகுப்தன். குறிப்பேடுகளை சரிபார்த்து சித்திரகுப்தன் கேட்கும் ஏடுகளை எடுத்து உதவி கொண்டிருந்தான். தற்பொழுது தர்மராஜனை நேர்காணும் முறை சத்தியசீலனுக்கு. சித்திரகுப்தன் ஏடுகளை பார்த்து பேசுவதற்கு முன்னால் பேச ஆரம்பித்தான் சத்தியசீலன். என் பெயர் சத்தியசீலன். பாரத நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் எல்லோராலும் மதிக்கப்பட்ட அரசியல்வாதி. பூவுலகில் என்ன நடக்கிறது, அங்கு மக்களின் நிலை என்ன என்றறியாமல் நீங்கள் இங்கே நடத்துகின்ற நேர்காணல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திடுக்கிட்ட யமராஜன், நீர் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே மானுடனே என்றார். கொரோனா என்ற பெயர் கொண்ட ஒரு கொடுமையான நுண்கிருமி பூலோகத்தை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறது. வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் என்ற பாகுபாடில்லாமல் அதன் பிடியில் சிக்கி தவிக்கின்றன. நுண்கிருமியின் பரவலை தடுக்கவும் அதன் தாக்கத்தை குறைக்கவும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, ஊரடங்கு உத்தரவு என்று பற்பல வழிகளை நாடுகள் கையாண்டு வருகின்றன. இதை பற்றிய சிந்தனை எதுவும் இல்லாமல் திருவிழா போல இங்கே கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்தால் நுண்கிருமி பரவுவதற்கு ஏற்ற இடமாக தோன்றுகிறது. பூவுலகத்தில் இருந்து மேலுலகம் வருகின்ற நுழைவாயில் யமலோகம். இங்கு சரியான கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் நுண்கிருமி தேவலோகம், சத்தியலோகம் என்று மற்ற லோகங்களுக்கும் பரவும் வாய்ப்புள்ளது. பூவுலகிலிருந்து வந்த கொரோனாவை மற்ற லோகங்களுக்கும் பரப்பிய பழிச்சொல் யமதர்மராஜனாகிய உங்களையே சாரும் என்று நீண்ட பிரசங்கத்தை முடித்தார் சத்தியசீலன். மிகவும் மன குழப்பத்துடன் என்ன செய்வதென்று வினவுவது போல் சித்திரகுப்தரை பார்த்தான் காலதேவன். தேவரே, சத்தியசீலன் சொல்வது அனைத்தும் உண்மை. காற்றில் கிருமிகள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் என்ற காரணத்தால் வாயையும் மூக்கையும் மூடி வைக்கும்படியான முகக்கவசம் அணிகிறார்கள். பொது இடத்தில் நபர்களுக்கிடையே 6 அடி இடைவெளி விட்டு நிற்கிறார்கள். மனிதன் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்ல அரசின் அனுமதி வேண்டும். அனுமதியுடன் சென்றாலும் சென்ற இடத்தில் சில நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அப்புறம்தான் அவர்கள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். பூவுலகிலிருந்து திரும்பி வருகிற கிங்கரர்கள் தலைவலி, இருமல், ஜுரம் என சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆகவே சத்தியசீலனின் அறிவுரைப்படி தேவையான நடவடிக்கை எடுப்பது உசிதம் என்றார் சித்திரகுப்தர். தர்மராஜர் சத்தியசீலனுடன் ஆலோசித்து கீழ்கண்ட அரசாணைகளை வெளியிட்டார். எல்லோரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். அரசவையிலும் பொது இடங்களிலும் 6 அடி சமூக இடைவெளி கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். பூமியில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களும் அவர்களை அழைத்து வந்த கிங்கரர்களும் 20 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவர். மற்ற காரணங்களால் உயிர் துறந்து வந்தவர்களும் அவர்களுடன் வந்த கிங்கரர்களும் 10 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும். தனிமைப்படுத்துதல் முடிந்தவுடன் பூலோகத்திலிருந்து வந்தவர்கள் யமதர்மனின் நேர்காணலுக்கு
அழைத்து வரப்படுவர். இக்கதையின் தொடர்ச்சி நாளைய வீடியோவில். நேற்றைய புதிரின் விடை. கன்று நிற்க கயிறு மேயுது. விடை பூசணிக்கொடி. இன்றைய புதிர். இனிப்பு பொட்டலத்திற்கு 2000 பேர் காவல். இதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அழகான கோலங்கள் பார்க்கவும் நல்ல ஸ்டோரியை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.